அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதுதான் கிளாம்ப் வந்து யூபிவிசி இம்போர்ட்டட் கட்டர் வரும். ஃபுல்லாக இங்கே இந்த இடத்துல அப்படியே கம்ப்ளீட்டாக கட்டர் வரும். அந்த ஒர்க் தான் பண்ண போகிறோம். யூபிவிசி கட்டர் இப்படி தான் இருக்கும். இது அந்த கட்டரோட எண்டு ட்ராப். அதே மாதிரி சென்டர்லேயும் வந்து ட்ராப் வரும். அதுமாரி அந்த கார்னர்லேயும் ஒரு ட்ராப், இந்த கார்னர்லேயும் ட்ராப் இங்கே வரும். 48 அடி இருக்குது ரூஃபோட சைஸ். யூபிவிசி கட்டர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதோட ஃபஸ்ட்டு கிளாம்ப்ஸ் எல்லாமே வந்து வெல்ட் பண்ணணும். இந்த கார்னர் அந்த கார்னர் வெல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நூல் கட்டி அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிளாம்பாக வச்சு வெல்ட் பண்ணிடுவாங்க. நூல் கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த கிளாம்ப்லேருந்து அந்த கிளாம்ப் வரைக்கும் நூல் ரன் பண்ணுவாங்க. இப்படி லாஸ்ட் வரைக்கும் ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிளாம்பாக வெல்ட் பண்ணிட்டு வருவாங்க. நூல் கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் வெல்ட் பண்ணுறாங்க. கிளாம்ப் பண்ணிவிட்டு இந்த நூல் வந்து அங்கே கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கெங்கே நூல் லெவல் இருக்கோ அங்கே வச்சு எல்லா சென்டர்லேயும் கிளாம்ப் வெல்ட் பண்ணிடுவாங்க. சென்டர் ட்ராப் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுதான் பார்க்குறீங்க வீடியோவில். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அதுதான் பார்த்துட்ருக்கோம். இதுதான் சென்டர் ட்ராப். இந்த பைப்புக்கு இங்கே வச்சுட்டு அந்த சைடில் வர அந்த கட்டரை தூக்கி இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். சென்டர் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செல்ஃப் ட்ரில்லிங் ஸ்க்ரூ பண்ணணும். ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், கலராமல் இருக்கும். நிறைய பேர் பண்ணுறதில்ல, அப்படியே விட்டுருவாங்க. அதனால தான் இந்த லீக்கேஜ் எல்லாம் வரும். இது பண்ணிவிட்டு அப்புறம் பிவிசி பேஸ்ட்னு இருக்குது, இந்த கேப்பில் வந்து ஃபில் பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த பக்கம் 2 ஸ்க்ரூ செல்ஃப் ட்ரில்லிங் ஸ்க்ரூ தான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த சைடுமே பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த கட்டரை வச்சு திரும்பி ஸ்க்ரூ பண்ணிடுவோம். ட்ராப் மாட்டுறோம். 2 ட்ராப் இப்படி தான் மாட்டணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி செல்ஃப் ட்ரில்லிங் ஸ்க்ரூ பண்ணணும். சென்டர் ட்ராப் மாட்டின நீங்கள் பார்த்தீங்க, அதே மாதிரி தான் இதுக்கும் செல்ஃப் ட்ரில்லிங் ஸ்க்ரூ பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுறாங்க. இங்கிட்டு 2 ஸ்க்ரூ அங்கிட்டு 2 ஸ்க்ரூ பண்ணணும். அதுக்கப்புறம் பிவிசி பேஸ்ட் வச்சு பேஸ்ட் பண்ணிடுவோம். அது அடிஷ்னல் சப்போர்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த பிவிசி பேஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள், ஸ்க்ரூ பண்ண இடத்துல. அதே மாதிரி கீழே எல்லாமே அந்த ட்ராப் கிட்ட ஜாயிண்ட்ல எல்லாமே பண்ணுறாங்க. இது அவசியம் பண்ண, நிறைய பேர் கேட்குறாங்க இது பண்ணணுமா. நாம் பண்ணணும், அப்போதான் லீக் வராது. இல்லைன்னா லீக் வர ஆரம்பிச்சிடும். வெயிலையும் மழையிலையும் இருக்கிறதுனால லீக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்படி க்ளீனாக பண்ணிடணும். இப்படி பண்ணால் எந்த லீக்குமே வராது. யூபிவிசி கட்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். 2 ட்ராப் எல்லாமே போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடு வச்சிருவாங்க. அதே மாதிரி அந்த சைடும் கார்னர் வச்சுட்டு சென்டரில் எவ்வளோ தேவையோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணிடுவாங்க. இந்த சைடு வச்சுட்டு அதே மாதிரி அந்த லாஸ்ட் கார்னர் வைப்பாங்க. அதுக்கப்புறம் சென்டர்
எவ்வளோ தேவையோ கட் பண்ணி ஜாயின் பண்ணிடுவாங்க. இந்த கிளாம்பில் வச்சு டைட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லாஸ்ட் அங்கே தூக்கி அந்த கட்டரை வச்சுட்டு அப்புறம் சென்டரில் வச்சிருவாங்க. இப்போ இந்த கார்னர் எடுத்து வச்சிருவாங்க. இந்த மாதிரி இந்த கிளாம்பில் வச்சு டைட் பண்ணோன்னா அதுவே லாக் ஆகிக்கும், எதுவுமே அசையாது. கிளாம்ப் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் வரும். இந்த சைடு மாட்டிட்டாங்களா, அந்த சைடும் மாட்டிட்டாங்க. இப்போ சென்டருக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன அளவு தேவையோ அதை கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா கட்டர் சைஸ் ஜாஸ்தி இருக்கும். என்ன சைஸ் தேவையோ மெஷர்மெண்ட் எடுத்துட்டாங்க. சைஸுக்கு ஏற்றபடி இதை கட் பண்ணிடுவாங்க. என்ன சைஸ் தேவையோ அதை கட் பண்ணி எடுத்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா சென்டர் ட்ராப் மாட்டியிருக்காங்க. இதை மாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஜாயின் பண்ணிடுவாங்க. சென்டர் கட்டரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அது ஸ்க்ரூவும் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா யூபிவிசி கட்டர் கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. யூபிவிசி கட்டர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.